இதெல்லாம் சொன்னீங்க. ஆனா இங்கிலீஷ் படத்துலலாம் நடிச்சிருக்கீங்க. ஆமா. அது வந்து விக்ரம் அது படம் ரிலீஸ் ஆன 4வது நாள் எனக்கு வாய்ப்பு வந்தது வந்து ஓ! ஒரு ஆங்கில படம். ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் ஆக்சுவலா. டைரக்டர் வந்து ஜே.எல். சந்தீப்னு ஒரு மலையாளி. ஓஹோ! பட் செட்டில்டு இன் யுஎஸ்ஏ. அவரு ஹாலிவுட்ல வந்து ஸ்டண்ட் மேனா இருந்து, ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் ஆகி, ஒரு படம் ஆல்ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் 2வது படம் தான் வந்து கிரேட் எஸ்கேப் அப்படின்ற படம். அது எல்லாமே அங்க தான் ஷூட் பண்ணாங்க. ஒரு 2 நாள் மட்டும் ஒரு பப் சீன் எடுக்கிறதுக்காக போஸ்ட் ப்ரொடக்ஷன் இங்க தான் பண்ணாங்க சென்னையில. அந்த சீன் இங்க எடுக்கணுன்றதுக்காக வந்தாங்க. அதுல அந்த பப்போட ஓனர் ஒரு தமிழர். அந்த கேரக்டர் நான் பண்ணேன். அந்த கதைக்களம் யுஎஸ்ஏ தான். எல்லா ஷூட்டிங்கும் அங்க தான் நடந்தது. என் போர்ஷன் மட்டும் இங்க எடுத்தாங்க. அதுல ஒரு 2 சீனு அதுல இங்கிலீஷ்ல டயலாக் நானே டப்பிங் பேசி நானும் ஹாலிவுட் படத்துல நடிச்சிட்டேன். அவ்வளவுதான். ஹிந்தி மட்டும் தான் டைரக்ட்டா பண்ணலையோ சார்? இல்ல ஹிந்தியும் வந்து இந்த முதல்ல படம் வந்து முதல் ஒண்ணு. ஆமா. அது அப்புறம் 2, 3 படம் பண்ணேன். அப்போ வந்து 2, 3 படம் 10 படம் கிட்ட பண்ணியிருப்பேன் அட்மாஸ்பியராவே. முதல்ல நான் வாயை திறந்து டயலாக் பேசி நடிச்சது வல்லரசு கேப்டனோட படம். டைரக்டர் மகாராஜ் சார். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதோட ரீமேக் வந்து ஹிந்தியில பண்ணாரு. ஓகே. அதே டைரக்டர் மகாராஜ் சாரே பண்ணாரு. சன்னி டியோல் சார் வந்து ஹீரோ. ஓகே. தமிழ்ல வந்து டயலாக் ஒன்று பேசியிருப்பேன். ம்ஹ்ம். அந்த டயலாக வந்து ஹிந்தியில இன்னை சோடுதோ நகிதா தும் அச்சான் நகி போகா இப்பவும் மறக்க மாட்டேன் நான். மக்கப் பண்ணி இதோட கொஞ்சம் லெங்க்தியா இருக்கும். கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னேன். ஸோ அதில் அதே சீனை அதே கேரக்டரில் டைரக்டர் வந்து என் மேலே இருக்கிற ஒரு நன்மதிப்புனால என்னைய பாம்பேக்கு வர வச்சு அந்த சீனை நடிக்க வச்சார். அருமையான ஒரு டைரக்டர் அவர் மகாராஜ் சார். நமக்கு ஒரு பிரதர் மாதிரி. ஸோ அதுதான் எனக்கு முதல் அதர் லாங்குவேஜ் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் அந்த டைம்ல ஹிந்தி. அதுதான் என்னோட வாழ்க்கையில சினிமா வாழ்க்கையிலே வந்து அதர் லாங்குவேஜ் படம் பண்றது அதான் ஃபர்ஸ்ட் ஹிந்தி படம். அதுக்கடுத்து ஹிந்தி படம் வந்து மணிரத்னம் சாருடைய ஆயுத எழுத்து படத்துல தமிழ்ல நடிச்சேன். ஒரு போலீஸ் கேரக்டர் ஒரே சீன்ல வந்து கூப்பிட்டு வந்து போலீஸ்ல ஸ்டேஷன்ல வச்சு லட்டியால அடி அடி வச்சு இது பண்ணுவாங்க சூர்யா சார். அதையே வந்து ஹிந்தியில் எடுக்கும்போது நம்ம அஜய் தேவ்கான் சார் அவரை அடிச்சு இது பண்ணப்போ இங்கே சென்னையில் தான் எடுத்தாங்க. ஸோ அதில் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பும் இதுக்கும் ஆக்சுவலாக வந்தது. விக்ரம் வந்த பிறகு ஹிந்தி படங்களும் எனக்கு 4-5 படம் வந்தது. ஆடிஷன் பண்ணி ஹிந்தியில் அனுப்புங்கன்னாங்க. நமக்கு ஹிந்தி வரல. என்ன பண்ணுறது?